ஓம் சாந்தி. இந்த இனிமையான இரவு வேளையில் ஆரோக்கியமான ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்வதற்காக என் மனதை நான் தயார்படுத்திக் கொள்கின்றேன். என்னை நான் அனைத்து விஷயங்களிலிருந்தும் மனதால் விடுவித்துக் கொள்கின்றேன். என் மனதால் நல்ல எண்ணங்களை உருவாக்குகின்றேன். இறைவன் என் ஆத்மாவின் தந்தை. எப்போதும் அவர் நினைவில் இருப்பதால் என்னுடன் சதா இருக்கிறார் என்ற உணர்வும் அனுபவம் ஏற்படுகிறது. அவர் நம் எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்காகவே வந்துள்ளார். யோசித்து பார்த்தால் பிரச்சனைகளை விட இறைவனே பெரியவர். அதனால் அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்று ஏதும் இல்லை. அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். விதிப்படி அவரை நான் தியானிப்பதால், அவர் வழிப்படி நடப்பதால் நிறைவேறாத என் நல் விருப்பங்கள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறுகிறது. மாற்ற முடியாத சூழ்நிலைகள் ஏதுமில்லை. சூழ்நிலைகளும் எனக்கு தகுந்தாற்போல் மாறிவிடும் என்று திடமாக நம்புகின்றேன். எனக்கு ஒன்று தாமதம் ஆகிறது எனில் அதில் ஏதோ ஒரு நன்மைக்காக என்று முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றேன். காரணம் இல்லாமல் ஏதும் நடப்பதில்லை. ஏதோ ஒன்றை புரிய வைக்க வருகின்றது. அதன் மூலம் சில விஷயங்கள் நான் புரிந்து கொள்கின்றேன். எல்லாம் என் நன்மைக்காகவே நடந்து கொண்டிருக்கிறது. நான் நம்பிக்கையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். என் வாழ்க்கை நிச்சயமாக நான் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக அமையும். நான் சிறப்பாக வாழ முடியும் என திடமாக என் மீதும் இறைவன் மீதும் நம்பிக்கை கொள்கின்றேன். என் வாழ்க்கை மிக செழிப்பாக அமைதியாக மாறுகிறது. இறைவன் எப்போதும் என் துணைவராக இருக்கின்றார். இறைவன் யாரோ அல்ல, என் ஆத்மாவின் நிரந்தரமான தந்தை. 5000 வருடங்களுக்கு பிறகு என் மேன்மைக்காகவும் என் நன்மையின் பொருட்டும் தனக்கு சமமாக மாற்றுவதற்காக வந்துள்ளார் என்ற ஒரு சத்தியமான செய்தி என் எல்லா கவலைகளையும்
மறக்கடைத்து விட்டது. இறைவன் அன்பும் அரவணைப்பும் எனக்கு எப்பொழுதும் இருப்பதால் நான் மகிழ்ச்சியோடு உறங்க செல்கின்றேன். என் உறக்கம் ஆரோக்கியமானதாக, ஆழ்ந்த உறக்கமாக அமையப் போகிறது. என் எல்லா சுமைகளும் இறைவனிடம் ஒப்படைத்து விட்டேன். மனம் லேசாகிவிட்டது. நல்ல இந்த சிந்தனையோடு நான் உறங்கிக் கொண்டிருக்கின்றேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.